உன்னில் சரணடைந்தேன். எபிசோட் 19. மறுநாள் காலை அழகாக விடிந்தது. குலதெய்வ கோவிலுக்கு செல்ல தேவையான அனைத்தையும் தயார் செய்து வைத்து கொண்டிருந்தனர். ராகவன் காலையில் எழுந்ததிலிருந்து சீதா சீதா என்று கத்திக்கொண்டே இருந்தான். அவள் தலையில் அடித்து கொள்ளாத குறையாக மேலறைக்கும் கீழுக்கும் நடந்து கொண்டே இருந்தாள். அவள் செய்கையை பார்த்த பரமேஸ்வரி பாட்டி, ஏண்டி, அவனுக்கு என்னதான் வேணும்? எதுக்குடி உன்னை இப்படி ஏலம் விட்டுட்டு இருக்கான் என்று கேட்க, சீதா என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றாள். அறைக்குள் நுழைந்த சீதாவை பின்னிருந்து கட்டிக்கொள்ள அவனிடமிருந்து போராடி விலகியவள், ஏன் மாமா இப்படி என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? கீழே எல்லாம் என்ன நினைப்பாங்க என்று கேட்க, ஏண்டி, குலதெய்வம் கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லி என் பக்கத்தில் கூட வரமாட்டேங்கிற, என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க? நானும் எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டு போகிறது என்று அவளை இழுத்து அணைத்தபடி கேட்க, ஐயோ மாமா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே விளையாட்டா? கோவிலுக்கு போகிறோமே, சுத்தபத்தமாக இருக்க வேண்டாமா என்று கேட்க, அவள் கூறியதை கேட்ட ராகவன், அடியே, சாமிக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்குடி, அதுக்குன்னு நீ இப்படி ரொம்ப அநியாயம் பண்ணுற என்று கூறி மீண்டும் அவளை கட்டி அணைத்தான். அவளை இழுத்து அணைத்தவன் அவள் உதட்டை பிடித்து, நீ என் பக்கத்திலேயே இருக்கணுண்டி என்று கூறி அவளை முத்தமிடச் செல்ல, அதை தடுத்த சீதா, போதுமாமா, கோயிலுக்கு கிளம்புங்க, மணி ஆகுது என்று கூறி அவனை தள்ளிவிட்டு தன் அறையிலிருந்து வெளியில் சென்றாள். ஏய் பட்டு, நீ ரொம்ப பண்ணுறடி, இரு உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அவளை நினைத்து ரசித்து சிரித்தான். கீழே ஏற்கனவே அனைவரும் தயாராக இருந்தனர். ராகவன் குளித்து முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தான். அவனின் விழிகள் சீதாவை சுற்றி வந்து கொண்டிருந்தது. அவள் அவனை கண்டும் காணாதது போல் நடந்து கொண்டாள். ராகவன் புல்லட்டை ஸ்டார்ட் செய்து சீதாவுக்காக நின்று கொண்டிருக்க, அவளோ அவன் செய்கையை பார்த்து சிரித்தவள் அவனை மேலும் சீண்ட முன்னால் நின்று கொண்டிருந்த காரில் சென்று ஏறி செல்வியின் அருகில் அமர்ந்து கொண்டாள். அதை பார்த்த ராகவன் கோபமாக, நான் எதுக்கு புல்லட் வச்சுட்டு நிற்கிறேன்? இவ என்னமோ நேராக அம்மா பக்கத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கா என்று முணுமுணுத்து கொண்டு நின்றிருந்தான். ராகவன் பின்னால் வந்த சரவணா, டேய் மச்சான், போலாமா என்று கூற, சரிடா என்று கூறியவன் முகத்தை கடுகடுப்பாக வைத்து கொண்டு புல்லட்டை ஸ்டார்ட் செய்தான் ராகவன். அனைவரும் கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். இவர்களுக்காக காத்திருந்த அந்த கோயில் பூசாரி அவர்கள் வந்ததும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே எடுத்து கொடுத்தார். செல்வி பொங்கல் வைக்க தேவையான அனைத்தையும் தயார் செய்ய பரமேஸ்வரி அவர்களுக்கு தேவையான அடுப்பை அமைத்து கொடுத்தார். சீதா பானை வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாவிலையை கட்டி பானையை அடுப்பில் வைத்தாள். செண்பகம் ராகவனை அழைத்து சீதா பக்கத்தில் ஜோடியாக நிற்க வைத்து பானையில் அரிசி பால் போடச் சொல்ல இருவரும் சேர்ந்து பானையில் அரிசியையும் பாலையும் ஊற்றினர். இவர்கள் பொங்கல் வைத்து கொண்டு இருக்க அந்த கோவிலின் வாசலில் கார்கள் வந்து நின்றது. காரில் இருந்து சுந்தரேசன் தாத்தாவின் தம்பி குடும்பம் வந்தது. அவரது தம்பி கலியமூர்த்தி, அவரின் மனைவி பாக்கியம், அவருடைய மூத்த பையன் காளி, இரண்டாவது பையன் சுரேஷ். சுந்தரேசன் குடும்பத்திற்கும் கலியமூர்த்தியின் குடும்பத்திற்கும் பகை இருந்ததால் இரண்டு குடும்பமும் பேசிக்க மாட்டார்கள். ஆனால் கலியமூர்த்தி 2 வருடத்திற்கு முன்பே இறந்து போயிட்டார். காளிக்கும் சுரேஷிற்கும் ராகவனை கண்டாலே பிடிக்காது. எப்போதும் அவனிடம் சண்டையிட்டு கொண்டே இருப்பான். கலியமூர்த்தி குடும்பத்துடன் ராதா சாரதாவும் வந்திருந்தார்கள். ராதா ராகவனை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கலியமூர்த்தியின் மூத்த மகன் காளியை திருமணம் செய்து கொண்டாள். இதை பார்த்ததும் அனைவருக்கும் அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. ராகவன் சரவணனிடம், ராதா எதுக்குடா அந்த காளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவ தலையில அவளை மண்ணவாரி போட்டுக்கிட்டாளே என்று கூற, டேய், அவ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னடா? எப்படியோ தொல்லை விட்டுச்சேன்னு நிம்மதியாயிரு என்று கூறினான். ராகவனும் அவர்களை முறைத்து பார்க்க ராதா ராகவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தாள். இவர்களை பார்த்த சரவணன், இப்போ எதுக்குடா இதுங்க இங்கே வந்திருக்குங்க என்று கேட்க, வேற என்னத்துக்கு, சாமி கும்பிடத்தான் என்று ராகவன் கூற, ஏண்டா, வேற நாளெல்லாம் இவங்க சாமி கும்பிட வரவே மாட்டாங்களா? நம்ம வந்து பொங்கல் வைக்கும்போது தான் வருவாங்களா என்று சரவணன் கேட்க, கோவில் எல்லாத்துக்கும் பொதுவானது, அவங்க எப்போ வரணும்னு நினைக்கிறாங்களோ வந்துட்டு போகட்டும், நம்மளுக்கு என்ன என்று ராகவன் கூறினான். சாரதாவிற்கு அங்கு சீதாவும் ராகவனும் பேசி சிரித்தபடி பொங்கல் வைத்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அவருக்கு கோபமாக வந்தது. ராதாவை அழைத்து அவளுக்கு எதிரில் அடுப்பு கட்டி பொங்கல் வைக்குமாறு கூற,
ராதாவும் அவர்களை பார்த்து முறைத்து கொண்டே நின்றிருந்தாள். சுந்தரேசனும் அங்கு நடப்பதை அனைத்தையும் பார்த்து கொண்டே நின்றிருந்தார். செல்வி, பரமேஸ்வரி இருவரும் பேச்சுக்கு கூட அவர்கள் பக்கம் திரும்பவில்லை. சீதாவும் ராகவனும் அங்கு ஒருத்தி பொங்கல் வைக்கிறாள் என்பதை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவரவர் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்து கொண்டிருந்த சாரதா, என்ன வந்ததிலிருந்து ஒருத்தி கூட நம்ம பக்கம் திரும்ப மாட்டேங்கிறாங்க என்று மனதுக்குள் புலம்பி, இவங்களை ஏதாச்சும் செய்யணுமே என்று யோசித்து கொண்டிருந்தாள். தானாக பேச்சு கொடுக்கலாம் என்று எண்ணி, சாரதா, அண்ணி, ஆளை பார்த்தா கூட வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே என்று செல்வியிடம் பேச்சு கொடுக்க, பரமேஸ்வரியும், இதோ பாருடி, எப்போ நீ அந்த குடும்பத்தில் பொண்ணு கொடுத்துட்டியோ அத்தோட உன் உறவு முடிஞ்சு போச்சு. அண்ணி, அண்ணே, பெரியம்மா, பெரியப்பா எதுனா சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் உன்னை என்று கூற, ராதா சாரதாவை பார்த்து முறைத்து, வந்த இடத்துல அமைதியாக இருக்க மாட்டியாம்மா, எதுக்கு கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க என்று கேட்க, சாரதா, நீ சொல்கிறதும் சரிதாண்டி, எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு என்று கூறி தன் முகத்தை திருப்பி கொண்டாள். அதை பார்த்த சரவணன், அந்த சாரதாவாய் சும்மா இருக்குதா பாருடா மச்சி, நோண்டி நோண்டி ஏதாச்சும் சண்டை போட்டாதான் நிம்மதியாக தூங்குவாங்க போல என்று புலம்ப, ராகவன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். நதியா மனது சரியில்லாத காரணத்தால் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று எண்ணி கோவிலுக்கு வந்தாள். கோவில் வாசலில் ராகவனின் புல்லட்டை பார்த்ததும் அவள் மனம் ஒரு நிமிடம் மகிழ்ந்தாலும் மறுநொடியே நேற்று நடந்த சம்பவங்கள் அனைத்தும் நினைவுக்கு வர வேதனையாகி போனது. முன்பெல்லாம் ராகவனின் புல்லட்டை எங்கு பார்த்தாலும் அவன் முகம் கண்ணில் பட்டிடாதா என்று சுத்தி சுத்தி தேடியவள் முகம் எங்கும் புன்னகை பூத்திருக்கும். இன்று அவன் வண்டியை பார்த்து அவளுக்கு வேதனையாக இருந்தது. அவன் முகம் தன் கண்ணில் படக்கூடாது என்று ஆண்டவனை வேண்டியவள் கோயிலுக்குள் எட்டி பார்த்தாள். அங்கு ராகவன் குடும்பத்திலிருந்த அனைவருமே வந்திருந்தனர். அதை பார்த்து நதியாவுக்கு உள்ளே செல்ல வேண்டாம் என்று தோன்ற அமைதியாக திரும்பி சென்றாள். கோவில் வாசலில் நதியாவை பார்த்த சுந்தரேசன், என்ன பிள்ளை நதியா என்று குரல் கொடுக்க, அவரின் குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தாள். என்னாச்சு பிள்ளை, வாசல் வரைக்கும் வந்து நின்றுட்டு உள்ளே வராம கூட அப்படியே திரும்பி போற, உள்ள வா பிள்ளை என்று கூற, சுந்தரேசன் அருகில் நின்றிருந்த சரவணன், எதுக்கு இப்போ இந்த தாத்தா போறவளை கூப்பிட்டுட்டு இருக்காரு என்று மனதில் நினைத்தவன் அமைதியாக அவர் அருகில் நின்றான். நதியாவுக்கு செல்ல மனமில்லாதிருக்க திரும்பி வீட்டுக்கு செல்லலாம் என்று நினைத்தாலும் தாத்தா கூறிய வார்த்தையை மதிக்கவில்லை என்று நினைத்து கொள்வாரோ என்ற எண்ணம் தோன்ற அவள் கோவிலுக்குள் வந்தாள். சீதா பொங்கல் வச்சுட்டு இருக்கா, எங்கேயும் போகாத சரியா, சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் என்று தாத்தா சாதாரணமாக கூறினார். அவளும் சரி என்று மட்டும் தலையாட்டிவிட்டு கோவிலில் சாமி கும்பிடச் சென்றாள். நதியா யாரை இனிமேல் தன் வாழ்க்கையில் பார்க்கக்கூடாது என்று நினைத்தாலோ கோயிலை சுற்றி வரும் பொழுது அவனையே பார்த்தாள். ராகவன் அங்கு மஞ்சள் சட்டை வெள்ளை வேஷ்டி என்று பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தான். என்றும் இல்லாத இன்று அவன் முகம் மிகவும் பளிச்சென்று இருந்தது. அவன் முகத்தையே பார்த்தவள் அவன் கண்கள் செல்லும் திசையை பார்க்க, அவன் கண்களோ பொங்கல் வைத்து கொண்டிருந்த சீதாவை சுற்றி கொண்டே இருந்தது. சீதா மஞ்சள் நிற புடவையில் பச்சை நிற பார்டர் கொண்ட பட்டுப்புடவை கட்டியிருக்க, அந்த புடவைக்கு ஏற்றாற்போல ராகவன் அதே நிற சட்டையை அணிந்திருந்தான். இதை பார்த்த நதியாவுக்கு மனதில் கோபம் எழுந்தது. நான் தான் ராகவனை உயிருக்கு உயிராக காதலிச்சேன், என்ன தவிர யாராலையும் அவரை சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. நேற்று வந்த இவ அவரை சந்தோஷமாக வச்சுப்பாளா, வெறும் வெள்ளத்தோலை காட்டி மயக்கிட்டா என்று மனதில் தோன்றிய எண்ணங்கள் அவளின் மேல் வெறுப்பாக மாறியது. பரமேஸ்வரி, வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம் என்று கூற அனைவரும் சாமி சன்னதிக்குள் சென்றனர். அனைவரும் சாமி கும்பிட ராகவனும் சீதாவும் நெருக்கமாக நின்று சாமி கும்பிட்டு கொண்டிருந்தனர். இதெல்லாம் பார்த்து கொண்டு நின்றிருந்த நதியாவின் பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. என்ன நதியா, ஆளை பார்க்க முடியல என்று குரல் வர, அவள் குரல் வந்த திசையை திரும்பி பார்க்க அங்கே சுரேஷ் இவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். 2 வருடங்களாக சுரேஷ் நதியாவை தொடர்வதும் அவளுக்கு தொல்லை கொடுப்பதுமாக இருந்து வந்தான். ஆனால் நதியா அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொண்டது இல்லை. ஆனால் இன்று அவன் குரல் கேட்டு அவன் புறம் திரும்பி பார்த்தாள். என்ன பிள்ளை, நடுவில் கொஞ்ச நாள் ஆளையே காணோம் என்று கேட்க, அவள் அதிசயமாக வாயை திறந்து, தாத்தா தவறிட்டாங்க, ஊருக்கு போயிட்டு வந்தேன் என்று கூற, இத்தனை வருடங்களாக அவளை தொந்தரவு செய்தும் ஒரு வார்த்தை கூட பேசாதிருக்க
இன்று அவள் பேசிய இந்த வார்த்தை அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. என்ன, தாத்தா தவறிட்டாங்களா? சொல்லவே இல்லை என்று கூறிக்கொண்டு அவளை நெருங்கி வந்தான். நதியா அவன் தன்னிடம் நெருங்கி வந்ததை பார்த்ததும் அவனை விட்டு விலகிச் செல்ல சட்டென்று அவளின் கையை பற்றினான் சுரேஷ். தன் கையை பற்றியதும் அவளுக்கு கோபமாக அவனை முறைத்து பார்த்து, என் கையை விடு என்று கூற, நான் உன் கையை விடுறதுக்கா பிடிச்சிருக்கேன் என்று அவளை பார்த்து மர்மமாக சிரித்தான். இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் கையை இப்படி பிடிச்சிருக்க? விடுடா என்று நதியா கத்த, இதோ பாரு புள்ள, நானும் உன்கிட்ட நிறைய தடவை என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கூற, எனக்கு உன்னை பிடிக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டுடு என்று நதியா கூறினாள். என்னடி, எனக்கு என்ன குறைச்சல்? என்ன எத்தனை பொண்ணுங்க பார்க்குறாங்கன்னு தெரியுமா? ஆனால் எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா தாண்டி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையே வருது என்று தன் மனதில் இருந்த ஆசைகளை கூறிக்கொண்டிருக்க அதை கேட்டுக்கொண்டிருந்த நதியாவுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. இதோ பாரு சுரேஷ், நான் என்றைக்குமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு எண்ணமே என் மனசில் கிடையாது என்று அவள் கூற, ஏண்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்காது வேற யாரடி கல்யாணம் பண்ணிக்க போகிற? எவண்டி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா என்று கூற, அதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியமில்லை என்று அவள் கூற அவனுக்கு கோபம் வர அவளை இழுத்து அணைத்தபடி அவள் காதில், இதோ பாரு, உன் கழுத்தில் தாலி நான் மட்டும்தான் கட்டுவேன், மற்ற எவனாவது குறுக்க வந்தா அவனை வெட்டி தள்ளிடுவேன், புரியுதா என்று அவளின் இடுப்பில் தன் கரங்களை வைத்து தன் பக்கமாக இழுத்து அணைத்தபடி கூறிக்கொண்டிருக்க அவனின் நெருக்கம் அவளுக்கு அருவருப்பை தந்தது. நதியா தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அவளை தன்னிடமிருந்து தள்ளினாள். சுரேஷும் தன்னை தள்ளியவளை பார்த்து கோபம் வர மீண்டும் அவளை அணைக்க கைகளை நீட்ட அப்பொழுது ராகவன் அவன் கையை பிடித்தான். சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வரும் பொழுது சுரேஷ் அவளை அணைத்திருப்பதும் நதியா அவனை பிடித்து தள்ளியதையும் பார்த்த ராகவனுக்கு கோபம் எரிமலையாக வெடித்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ நதியாவை இந்த மாதிரி பண்ணுவ என்று அவனை கன்னத்தில் அடிக்க அவன் அடித்த ஒரு அடிக்கு அவன் சுருண்டு கீழே விழுந்தான். தன் கன்னத்தில் கை வைத்தவாறு எழுந்து நின்ற சுரேஷ் கோபமாக ராகவனை பார்த்து, நீ யாருடா இவளுக்கு வக்காலத்து வாங்க? நீ இவளை சின்ன விட வச்சிருக்கியா என்று கேட்க அதை கேட்ட ராகவனுக்கு இன்னும் கோபம் ஏற சுரேஷை புரட்டி எடுத்து கொண்டிருந்தான். ராகவனின் ஒவ்வொரு அடியும் இடிபோல் அவன் மேல் இறங்கியது. இவர்கள் இருவரும் அடித்துக்கொள்ள அங்கிருந்த அனைவருமே இவர்கள் அருகில் ஓடி வந்தனர். சரவணன் ராகவனை தடுத்து நிறுத்த காளி அதற்குள் அங்கு வந்து சுரேஷை தன்புறமாக நிறுத்தி வைத்து கொண்டான். அங்கு நடந்ததை பார்த்த சீதாவுக்கு பதட்டம் அதிகமாக நேராக ராகவனை நோக்கி சென்றவள் அவன் சட்டை கசங்கி இருப்பது பார்த்து அவளுக்கு மனம் வலித்தது. ராகவன் அருகில் சென்று அவன் கையை பற்றி, என்னாச்சு மாமா என்று கேட்க அவன் அவள் கையை பற்றி, ஒன்றுமில்ல பட்டு என்று கூறினாலும் அவன் முகம் கோபமாகவே இருந்தது. சுந்தரேசன் சுரேஷை பார்த்து, டேய், இதுக்கு தான் கோவிலுக்கு வந்தீங்களா? ஏண்டா எங்கே பார்த்தாலும் எங்கள் பிள்ளைங்க கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்க, யார் வம்பு வளர்த்தது? உன் புள்ள தான் தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று சுரேஷ் கூறினான். அவன் கூறியதை கேட்ட செல்விக்கு கோபம் வர, என்னாச்சு ராகவா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்று கேட்க சுரேஷ் கிண்டலாக, உங்கள் மகனுக்கு ஒரு கல்யாணம் பத்தாதான், ஊரில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறானா என்று கூற அதில் கோபம் ஏறிய ராகவன் மீண்டும் அவனை அடிக்க கைவோங்க சரவணன் ராகவனை தடுத்தான். சரவணன் சுரேஷை பார்த்து, டேய், எங்க என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான், உன்னை கொன்னுடுவேன் சொல்லிவிட்டேன் என்று கூற சுரேஷ் சரவணனை முறைத்தான். ராகவா, முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு என்று செல்வி கத்தி கேட்க ராகவன் நடந்த அனைத்தையும் கூறினான். அதை கேட்ட செல்விக்கு கோபம் வந்தது. சாரதா நடுவில் வந்து, இங்கே பாரு, ராகவன் அந்த பொண்ணை கையை பிடிச்சு இழுத்தான்னு சொல்கிறான், ஆனால் அந்த பொண்ணே அமைதியாகத்தானே இருக்கா, நீ என்னத்துக்கு செல்வி குதிச்சுட்டு இருக்க என்று கேட்க அதை கேட்ட சுந்தரேசன், சாரதா, நீ இதில் தலையிடாத, அமைதியாயிரு, அதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல என்று கூற, தாத்தா, எப்போவுமே நீங்கள் உங்கள் பேரன் பக்கம்தான் பேசுவீங்க என்று காளி கூறினான். அதை கேட்ட பரமேஸ்வரி, டேய், எங்கே வந்து யார் குடும்பத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்கடா? என் பேரனை பார்த்து கேள்வி கேட்குற யோகிதை இங்கே இருக்கிற யாருக்கும் இல்லை சொல்லிப்புட்டேன் என்று கூற, பாட்டி அமைதியாக இருங்க என்று ராகவன் கூறினான். காளியை பார்த்து முறைத்துவிட்டு நேராக நதியாவிடம் சென்ற சுந்தரேசன்,
இதோ பாரு புள்ள, இவன் உன் விருப்பம் இல்லாமல் உன் கையை பிடிச்சு இழுத்தானா, உன்னை கட்டிப்பிடிச்சானா என்று கேட்க அவளுக்கு அங்கு நடந்தது எதுவும் நினைவில் இல்லை. அவளின் நினைவு முழுக்க ராகவன் சீதா கைகோர்த்து நிற்பதையே பார்த்து கொண்டிருந்தாள். தாத்தா சொல்லு புள்ள என்று அதட்டல் போட நதியா அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தாள். சரவணன் நதியாவை பார்த்து, என்ன நடந்துச்சு நதியா, உன்னோட விருப்பம் இல்லாமல் தானே உன் கையை பிடிச்சு இழுத்தான் என்று கேட்டான். இக்கதை தொடரும். இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.